முதுநிலை மருத்துவ படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கான சேவை இடஒதுக்கீட்டை வழங்க மறுப்பது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் அரசு மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்களின் நலனுக்கு எதிரான சுகாதாரத்துறையின் அரசாணை எண் 151 உடனடியாக தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர், பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவம் உள்ளிட்ட ஒரு சில முதுநிலை படிப்புகளை தவிர பிற துறைகளில் அரசு மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்புகளை பயில்வதற்கான சேவை இடஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவர்கள் தாங்கள் விரும்பும் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து பயில தடை விதிக்கும் திமுக அரசின் இந்த பிற்போக்குத்தனமான நடவடிக்கை அரசு மருத்துவர்களின் எதிர்காலம் மட்டுமல்லாமல் அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை எளிய பொதுமக்களின் நலனுக்கும் எதிராக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மருத்துவ கல்வியின் தரத்தை உயர்த்தவும், நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்கும் வகையிலும் புதிய பணியிடங்களை உருவாக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசு ஏற்கனவே உள்ள படிப்புகளுக்கான இடஒதுக்கீட்டிற்கு தடை விதிப்பது எந்த வகையில் நியாயம் என அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்ட மேற்படிப்பு மருத்துவர்கள் சங்கம் கேள்வி எழுப்பியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை பலவீனப்படுத்துவதோடு மாநிலத்தின் பொது சுகாதாரத்துறையின் அடிப்படை கட்டமைப்பையே சீர்குலைக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ள சுகாதாரத்துறை அரசாணை எண் 151 உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என தமிழக அரசை கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்.